பக்கத்தில் சொன்னதுனால இந்த புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் பரவாயில்ல. அடுத்த ஸ்கேன் இந்த மருந்து யூஸ் பண்ணி அடுத்த ஸ்கேனில் என்னன்ட்டு தெரியும். அந்த ரிப்போர்ட் பார்த்து தான் அடுத்த ஸ்கேன் உடம்புல நல்லா காய்கறிங்க எல்லாமே நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நல்லா குடிங்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இது பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல் பசி இல்லை, இங்கே வந்துட்டு பிறகுதான் பசி. இந்த மாத்திரை யூஸ் பண்ணிட்டு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சு. என் பேர் கணேஷ். இது மாதிரி அம்மா லட்சுமிகாந்த், அவங்களுக்கு 65. வயிற்றுல கட்டி இருக்கிறதுக்கோசம் வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அது அவங்களால தாங்கிக்கிற சக்தி கிடையாது, வேண்டான்ட்டாங்க. அதனால இங்கே பக்கத்தில் சொன்னதுனால இந்த புனர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் இது 5 டைம் ஆயிடுச்சு. 6 டைம் வந்திருக்கோம். ஸ்கேன் எடுத்திருக்கோம். அது அதிகமாக இல்லாமல் கரெக்டாக தான் இருக்குது, இப்படி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு ஃபுட் ஸ்கேன் எடுத்து பிறகு பார்த்துட்டு மருந்து ஒரு பரவாயில்ல, முன்னோட அம்மா நல்லா தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அந்த வலி இருக்குன்றாங்க. இது வரைக்கும் பரவாயில்ல. அடுத்த ஸ்கேன் இந்த மருந்து யூஸ் பண்ணி அடுத்த ஸ்கேனில் என்னன்ட்டு தெரியும். பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இது பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த முறை அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டிட்ட பிறகு அது அதிகமாகல கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அது ஃபுட் ஸ்கேன் எடுத்தது தெரியும், அந்த கட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அடுத்த வாட்டி மொத்தம் இந்த மாத்திரைலாம் யூஸ் பண்ணிட்டு அடுத்த வாட்டி ஃபுட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்புறமா ரிசல்ட்டு தெரியும். இப்போ மாமூலாக ஸ்கேன் தான், இந்த சிடி ஸ்கேன் தான். அந்த ரிப்போர்ட் பார்த்து தான் அடுத்த ஸ்கேன் உடம்புல நல்லா காய்கறிங்க எல்லாமே நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நல்லா குடிங்க சொல்லியிருக்காங்க. முதல் பசி இல்லை, இங்கே வந்துட்டு பிறகுதான் பசி. இந்த மாத்திரை யூஸ் பண்ணிட்டு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு.